ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க, எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி அதோட 15 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும்போது, வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதையும் போட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா மொறுமொறுப்பான தன்மை வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டு போகிறோம். வேர்க்கடலை தோலோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு விரல் சைஸ் இஞ்சியும் ஆட் பண்ணி அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 கைப்பிடி தேங்காய் பூ, இது ரெண்டையும் போட்டுட்டு ஆறின வதக்கின மிக்ஸை அப்படியே இதில் போட்டுற போகிறோம். போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா தண்ணி ஊற்றி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ பண்ணிக்கலாம். சில பேர் திக்காக பண்ணிக்க பிடிக்கும், சில பேருக்கு நல்லா தண்ணி சட்னி மாதிரி பண்ணிக்க பிடிக்கும். ரெண்டுத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சப்புறமா இந்த பக்கம் தாச்சி ஒன்று வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதிலே வந்து 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் 2 பிச்சு போட்டு அதையும் தாளிச்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு அந்த வதக்கின அந்த எண்ணெயை அப்படியே இந்த தாளிப்பை வந்து இதில் ஊற்றி தாளித்த சட்னியில் போட்டுக்கோங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். நீங்கள் நல்ல தண்ணி சட்னி மாதிரி இட்லியில் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசை கூட வந்து நல்லா மெத்துன்னு கல் தோசை ஊற்றிக்கோங்க. அதோடு வச்சு இந்த சட்னியும் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து வேர்க்கடலை சட்னி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். விருப்பம்னா நீங்கள் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை கூட போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க ரெசிப்பியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த காஞ்ச மிளகாய் தாளித்து போட்டதான் அப்படியே மொறுன்னு இருக்கும். ரொம்ப உரப்பான காஞ்ச மிளகாய் இல்லை நான் பண்ணது, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது தோசையோடு சாப்பிடும் போதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. பாய்.